ராதா சாப்பாட்டு மேஜையில் 3 தட்டுகளை வைத்தபோது ஜன்னலுக்கு வெளியே முதல் மழைத்துளி விழுந்தது. பின் கணத்தில் கொட்டிய மழை. ரேடியோவில் சொல்கிறார்கள், 30 ஆண்டுகளில் காணாத புயல் இன்று. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல என்று கேட்டாள் அவள் மூத்த மகள் வித்யா புத்தகத்தில் இருந்து தலை நிமிராமல். இன்னும் அரை மணி இருக்கு, சீக்கிரம் வருவார் என்றாள் ராதா. ஆனால் அவள் குரலில் ஒரு நூல் கம்பி இழுபடும் சத்தம் இருந்தது. சிறுமகள் மௌனி ஜன்னலோரம் ஓடி, அம்மா, வாசலில் தண்ணி ஏறுது என்று கூச்சலிட்டாள். ராதாவின் இதயம் ஒரு தடுமாற்றத்துடன் அடித்துக்கொண்டது. தெருவில் தண்ணீர், ஏற்கனவே கணுக்கால் வரை. அவள் கணவன் சுந்தர் அலுவலகத்திலிருந்து வரும் வழி அந்த குறுகிய தாழ்ந்த பகுதி வழியாகத்தான். ஒவ்வொரு மழையிலும் அது குட்டை குளமாக மாறும். அம்மா, அப்பாவுக்கு போன் பண்ணு என்றாள் வித்யா இப்போது புத்தகத்தை மூடி. ராதா போன் செய்தாள். அழைக்கப்பட்ட நபர் கிடைக்கவில்லை என்று வந்தது. மறுபடி ஒரே பதில். மணி 7 ஆயிற்று, 8 ஆயிற்று. வெளியே இருள் கவிந்தது. மழை கொட்டியபடி. தெருவில் தண்ணீர் இப்போது முழங்காலுக்கு மேல். வீட்டின் முன்புறத்தில் உள்ள ஓடு தரை வழியே நீர் சீக்கிரமே ஊடுருவி உள்ளே வந்துவிடும். நான் வெளியே போய் பார்க்கிறேன் என்றாள் வித்யா ஏற்கனவே சட்டையை எடுக்கும் பாவனையில். வேண்டாம் என்று கத்தினாள் ராதா. அவள் வாழ்க்கையில் இதுவரை அவ்வளவு கடுமையாக எதுவும் பேசியதில்லை. உள்ளேதான் இரு, நான் போகிறேன். அவள் காலில் சிலாபாத்தை இட்டுக்கொண்டாள். கையில் ஒரு பெரிய குடுவை விளக்கு. மழைக்காக ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஷீட்டை சுருட்டி எடுத்தாள். மகள்களின் பயங்கரமான முகங்களை பார்த்துவிட்டு, நான் 10 நிமிடத்தில் வந்துவிடுவேன். கதவை உள்ளே தாழ்பால் போடுங்கள். யார் வந்தாலும் திறக்காதீர்கள் என்றாள். வாசலில் இறங்கியதும் குளிர்ந்த நீர் அவள் இடுப்பை எட்டியது. அவள் தள்ளாடினாள். குடுவை விளக்கின் வெளிச்சம் மழைச்சாரலில் ஒரு மஞ்சள் குழம்பிய ஒளிக்கோலத்தை மட்டுமே உருவாக்கியது. தெருவில் நீர் ஒரு வெள்ளக்காலத்தை போல் பாய்ந்தது. அவள் முன்னேறினாள். ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டம். அந்த குறுகிய சந்து வந்தது. இயல்பான நாட்களில் கார்கள் கூட பயமாக ஓட்டிச் செல்லும் அந்த இடம் இப்போது ஒரு சீரும் ஆறு. அதன் நடுவே ஒரு வெள்ளை மாருதி கார். அதன் ஹெட்லைட்கள் மட்டும் தண்ணீரில் மங்கலாக மின்னின. காரின் மேல் ஒரு மனித உருவம். சுந்தர். அவள் குரல் மழையில் சொல்லை மூச்சாக மாற்றியது. அவன் தலையை திருப்பினான். குடுவை விளக்கின் வெளிச்சம் அவன் வெளவால்கள் போல் அடிக்கும் கண்களை பிடித்தது. ராதா, திரும்பிப்போ, இது அபாயம் என்று அவன் கத்தினான். ஆனால் அவள் ஏற்கனவே தண்ணீரில் இறங்கிக் கொண்டிருந்தாள். நீரோட்டம் அவளை தள்ளியது. அவள் சமாளித்தாள். கார் வரை 10 அடி. ஒவ்வொரு அடியும் ஒரு யுத்தம். அவள் கால்கள் தட்டுக்கெட்டன. கீழே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. குழி, எதுவாக இருந்தாலும் சரி. அவள் காரை எட்டியபோது சுந்தர் கதவை தள்ளிக்கொண்டிருந்தான். கதவு சாத்தியிருக்கு. ஜாம்ப் செய்து வெளியே வந்தேன் என்றான் அவன் நடுங்கும் குரலில். அவர்களின் வீடு 100 மீட்டர் தூரத்தில் இருந்தது. ஆனால் அந்த 100 மீட்டர் இப்போது அட்லாண்டிக் பெருங்கடல் போல் தோன்றியது. என் கையை பிடி என்றாள் ராதா. அவர்களின் கைகள் குளிர்ந்த நீரில் கூடியது. அவர்கள் நகர்ந்தார்கள். மழை அவர்களின் முகங்களைச் சதைப்பு செய்தது. வாயை திறக்க முடியவில்லை. சுந்தரின் கால் தடுக்கியது. அவன் முணுமுணுத்தான். ராதா அவனை இழுத்தாள். அவளுக்கு தெரியாத ஒரு சக்தி, கருவிலேயே புதைந்து கிடந்த ஒரு காட்டுத்தன்மை இப்போது பொங்கி எழுந்தது. அவர்கள் வீட்டு வாசலில் எட்டியபோது தண்ணீர் இப்போது அவர்களின் நெஞ்சுக்கு வந்துவிட்டது. மகள்கள் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அழுகைக்கும் பயத்திற்கும் இடையில் ஸ்தம்பித்து. தள்ளு என்று கத்தினாள் ராதா. இருவரும் சேர்ந்து கதவை உள்ளே தள்ளினார்கள். அது சாத்தியது. உள்ளே எல்லோரும் தரையில் விழுந்தார்கள். மழையின் சத்தம் கதவால் துண்டிக்கப்பட்டது. ஆனால் வீட்டின் சுவர்கள் வழியாக ஒரு அச்சுறுத்தும் முணுமுணுப்பாக இன்னும் கேட்டது. அன்றிரவு மின்சாரம் இல்லை. குடுவை விளக்கின் நிழலில் 4வரும் மாடிப்படியில் உட்கார்ந்திருந்தார்கள். கீழே நீர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஊடுருவி வருவதை கேட்டுக்கொண்டு. எல்லோரும் நனைந்துவிட்டனர். குளிர் கட்டிக் கொண்டிருந்தது. ராதா ஒரு பழைய பெட்டியை திறந்தாள். கந்தல் துண்டுகள், பழைய சேலைகள் எல்லாம் வெளியே வந்தன. உடை மாற்றுங்கள் என்றாள் அவள் ஒரு படிக்கட்டு மாடியில் இருந்த தாயின் பாசத்துடன். மகள்கள் நடுங்கிக் கொண்டே உடை மாற்றினார்கள். சுந்தர் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். அவன் பார்வை காலியாக இருந்தது. ராதா அவனிடம் நகர்ந்தாள். சுந்தர், உடை மாற்று.
அவன் பதில் சொல்லவில்லை. அவள் அவனை தட்டினாள். சுந்தர். அவன் மெதுவாக தலையை தூக்கினான். அவன் கண்களில் ஒரு புதிய வெறுமை இருந்தது. கார் போச்சு. ஆபீஸ் ஃபைல்களும் போச்சு. அந்த வெறுமை, அந்த சாதாரணமான கவலை ராதாவின் உள்ளே ஏதோ ஒன்றை உடைத்தது. ஒரு பெரிய சிரிப்பு, பதற்றத்திலிருந்து வெடிக்கும் சிரிப்பு அவள் வாயிலிருந்து வெளிப்பட்டது. கார் போச்சா? ஃபைல்களா? நாம் உயிர் தப்பினோம். நம்ம 4 பேரும் இங்கே இருக்கோம். அதை பாரு. அவள் கைகள் 4 பேரையும் சுட்டிக்காட்டின. விளக்கின் வெளிச்சத்தில் 4 முகங்களும் வெறுமையாகவும் பயமாகவும் ஆனால் உயிரோட்டமாகவும் தெரிந்தன. சுந்தர் அந்த முகங்களை பார்த்தான். வித்யாவின் கண்களில் கடினமான அக்கறை. மௌனியின் உதடுகளில் ஒரு நடுக்கம். ராதாவின் முகத்தில் சிரிப்புக்கு அப்பால் ஒரு களைப்பு அல்ல, ஒரு வீரியம். அவன் கண்களில் நீர் திரண்டது. மழை நீர் அல்ல. அவன் தலையை கைகளில் போட்டுக்கொண்டு விம்மினான். வயது வந்த ஒரு மனிதன் தன் குடும்பத்தின் முன்னால் உடைந்து கரைந்தான். ராதா அவனை தன் பக்கமாக இழுத்தாள். மகள்கள் தங்கள் தந்தையை அழுவதை ஒருபோதும் கண்டதில்லை. மெதுவாக நகர்ந்து அந்த குழுவில் சேர்ந்தனர். 4வரும் நனைந்த துணிகளுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டு படிக்கட்டில் ஒருவரை ஒருவர் சுற்றி அணைத்துக் கொண்டனர். அந்த இரவு வெளியே புயல் முழங்கியது. உள்ளே அவர்களின் சுவாசத்தின் சத்தம் மட்டும் இருந்தது. ஒருவருக்கொருவர் கொடுத்த வெப்பம் மட்டும் இருந்தது. ஒரு குடும்பம் தன் அடித்தளத்தை மீண்டும் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தது. 2ஆம் அத்தியாயம். மௌனம். வெள்ளம் வற்றிய பிறகு சுந்தர் மாறிவிட்டான். அவன் மீண்டும் தன் அலுவலகத்துக்குச் சென்றான். பழைய காருக்கு பதிலாக பழைய ஒன்றை வாங்கினான். ஆனால் வீட்டுக்குள் ஒரு புதிய மௌனம் அவனைச் சூழ்ந்து கொண்டது. முன்பு அவன் செய்து வந்த சிறு சிறு விஷயங்கள், காலையில் தினசரி பத்திரிகையை புரட்டுவது, இரவு உணவின் போது வானிலை பற்றி பேசுவது, அனைத்தும் மறைந்துவிட்டன. அவன் ஒரு தீவிரமான, சோகமான கவனத்துடன் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்ப்பான். மழையில் இறந்தவர்கள் இன்னும் 30 என்று நிகழ்ச்சி சொல்லும். அவன் முகம் கல்லாக மாறும். ராதா முயன்றாள். சுந்தர், நீங்கள் எங்களை காப்பாற்றினீர்கள். அதை நினைத்து பாருங்கள். அவன் தலையை அசைப்பான். நான் உன்னை ஆபத்தில் விட்டேன். நீதான் என்னை காப்பாற்றினாய். அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய, கரையான்கள் அரித்த சுவரைப் போல் அவர்களுக்கிடையே நின்றன. மகள்களும் அந்த மாற்றத்தை உணர்ந்தனர். வித்யா 18 வயது, இன்டர்மீடியட் முடித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள். அவள் தந்தையின் பழைய சுயம்புவாக இருந்தாள். இப்போது அவர்களின் பேச்சுக்கள், புத்தகங்கள், போட்டி என்ட்ரன்ஸ் தயாரிப்பு பட்டியது மட்டுமே. அப்பா, இந்த இயற்பியல் ப்ராப்ளம்ல. பிறகு பார் வித்யா. இப்போது நேரம் இல்லை. அவன் ஒதுங்கி செல்வான். வித்யாவின் முகம் வாடும். மௌனி 12 வயது, ஒரு கண்ணாடி வீட்டில் வாழும் கற்பனை உலகின் குழந்தை. அவளுக்கு அப்பாவின் மௌனம் ஒரு புதிர். அவள் முயற்சி செய்தாள். அப்பா, பள்ளியில் நாங்கள் ஒரு நாடகம் செய்யுறோம். நீங்கள் வருவீங்களா? சுந்தர் அவளை நோக்கி ஒரு சிறிய புன்னகை செய்ய முயன்றான். ஆனால் அது அவன் உதடுகளை மட்டுமே தொடும். வேலை அதிகம். மௌனி. பார்க்க முடிஞ்சா வரேன். ராதா பார்த்தாள். அவள் குடும்பம் ஒரு கப்பல் போல் இருந்தது. கடுமையான புயலில் இருந்து தப்பியது. ஆனால் இப்போது அதன் கேப்டன் அதன் சுழலும் பகுதியிலிருந்து விலகி தனது அறையில் பூட்டிக்கொண்டு கடல் வரைபடங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சனிக்கிழமை ராதா அலமாரியை சுத்தம் செய்யும் போது சுந்தரின் பழைய ஆல்பத்தை கண்டாள். அதை எடுத்து மகள்களுடன் படுக்கையறையில் உட்கார்ந்தாள். புகைப்படங்கள். சுந்தர் இளமையாக கிராமத்தில் ஒரு மாமரத்தில் ஏறியபடி. அவர்களின் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அவன் முகம் ஒரு திறந்த புத்தகம் போல். வித்யாவின் முதல் பிறந்த நாள் கேக் முழுவதும் அவன் முகத்தில். அப்பா இப்படி இருந்தாரா என்று மௌனி வியந்தாள். இவர்தான் எங்க அப்பா என்றாள் வித்யா, குரலில் ஒரு கசப்பு. அந்த இரவு ராதா ஆல்பத்தை சுந்தரின் மேசையில் வைத்தாள். அவன் அதை திறந்து பார்த்தான். 1 மணிநேரம் கழித்து அவன் படுக்கையறைக்கு வந்தபோது அவன் கண்கள் சிவப்பாக இருந்தன. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் மழை பெய்தது. ஒரு சாதாரண கோடை மழை. ஆனால் முதல் இடியோசை கேட்டவுடன் சுந்தர் திடுக்கிட்டான். அவன் கைகள் நடுங்கின. அவன் பார்வை ஜன்னலை நோக்கிச் சென்றது. வெளியே உலர்த்திய துணிகள் தொங்கியது. நான் துணிகளை எடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ராதா எழுந்தாள். இல்லை என்று அவன் கத்தினான். எல்லோரும் திரும்பி பார்த்தனர். அவன் முகம் வெளிரியிருந்தது. நான் போய் எடுக்கிறேன்.
அவன் வெளியே ஓடினான். மழை கனமாக விழத் தொடங்கியது. அவன் துணிகளை அவசரமாக எடுத்துக்கொண்டிருந்தான். ராதா வாசலில் நின்று பார்த்தாள். ஒவ்வொரு இடியோசையிலும் அவன் உடல் சிலிர்த்தது. அவன் உள்ளே வந்தான். துணிகள் அவனிடம் இருந்தன. அவை முற்றிலும் சரியாக மடிக்கப்படவில்லை. சில தரையில் விழுந்தன. அவன் மூச்சு வாங்கியது. நன்றி சுந்தர் என்றாள் ராதா மெதுவாக. அவள் குரலில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஒரு மென்மையான அங்கீகாரம் மட்டுமே. அவன் அவளை பார்த்தான். அவள் கண்களில் பயம் இல்லை. ஒரு அமைதியான உறுதியான வரவேற்பு இருந்தது. அவன் தன் கைகளை பார்த்தான். அவை இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் பயப்படுகிறேன் ராதா என்றான் அவன், ஒரு வெடிக்காத குண்டு போல உள்ளே கிடந்த வார்த்தைகளை வெளியே கொண்டுவந்து. ஒவ்வொரு முறை மழை வரும்போது நான் அந்த நதியில் தண்ணீரில் சிக்கியிருக்கும் உணர்வை அடைகிறேன். உங்களை இழக்கப் போகிறோமே என்று பயப்படுகிறேன். அந்த வார்த்தைகள் மௌனமான வீட்டில் புதிய காற்று போல் இருந்தன. ராதா அவனுடன் உட்கார்ந்தாள். அவள் அவனது நடுங்கும் கைகளை தொட்டாள். நானும் பயந்தேன். ஆனால் நாம் சேர்ந்து அதைச் சமாளித்தோம். இப்போதும் சமாளிப்போம். வித்யா மௌனியின் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவர்கள் கதவருகே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தந்தையின் பயத்தை கேட்டு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எப்போதும் அவரை ஒரு பாறை போல் நினைத்தார்கள். ஆனால் பாறைகளுக்கும் விரிசல்கள் இருக்கும். அவை கூட வாழும். அன்று முதல் ஒரு மாற்றம் தொடங்கியது. அது ஒரு பெரிய வெடிப்பு அல்ல. ஒரு மெதுவான காயம் ஆறுவது போல். சுந்தர் மீண்டும் பேசத் தொடங்கினான். சிறிய விஷயங்களைப் பற்றி முதலில். உணவு, வானிலை. பிறகு ஒரு நாள் வித்யா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததைப் பற்றிய விவரங்களைக் கேட்டான். பிறகு மௌனியின் நாடகத்தில் கலந்து கொண்டான். அவனது சிரிப்பு ஒரு பழைய துருப்பிடித்த இசைக்கருவி மீண்டும் ஒலிக்கத் தொடங்குவது போல் முதலில் விரைப்பாகவும் பின்னர் பழக்கமாகவும் இருந்தது. 3ஆம் அத்தியாயம். கடிதம். மருத்துவக் கல்லூரியின் முதல் வருடம் முடிவதற்கு முன்பு வித்யாவிற்கு ஒரு கடிதம் வந்தது. அது அவளது அறையில் இருந்தது. அதன் முகவரி வெளியே இருந்து தட்டச்சு செய்யப்பட்டது. உள்ளே ஒரு தனி வரி, உன்னை பார்க்க விரும்புகிறேன். கீழே உள்ள முகவரிக்கு வா அப்பா. அப்பா. அவளது தந்தை அவளுடன் வீட்டில் தானே வசித்தார். ஆனால் இந்த கடிதம் அவளது உண்மையான தந்தையிடமிருந்து வந்ததாக இருந்தது. அவர் அவளும் மௌனியும் சிறு குழந்தைகளாக இருந்தபோது அவர்களை விட்டு வெளியேறியவர். அவள் அவரை பற்றி சிறிதும் நினைவில் வைத்திருக்கவில்லை. அவரது புகைப்படங்கள் கூட வீட்டில் இல்லை. ராதா அவற்றை அகற்றிவிட்டார். வித்யாவின் உள்ளம் ஒரு சுழலில் சிக்கியது. கோபம், குழப்பம், ஒரு சிறிய துரோகமான குரூரமான ஆசை. அவள் அதை ராதாவிடம் காட்டவில்லை. அவளது அம்மா அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை. அது ஒரு மூடப்பட்ட கதவு. ஆனால் கடிதம் அந்த கதவை திறந்தது. அவள் மௌனியிடம் சொல்லவில்லை. சுந்தரிடம் சொல்லவும் முடியவில்லை. அவளது அன்பான அப்பா அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை நிரப்பியவர். அவருக்கு துன்பம் கொடுக்க அவள் விரும்பவில்லை. ஆனால் குற்ற உணர்வு அவளை சாப்பிடவும் தூங்கவும் விடவில்லை. ஒரு நாள் கல்லூரியில் இருந்து திரும்பும் வழியில் அவள் அந்த முகவரிக்குச் சென்றாள். அது ஒரு சிறிய ஹோட்டலின் அறை. அவர் வெளியே இருந்தார். காலணிகள் காலடியில் சரிந்த நிலையில். அவர் கிழட்டவராக தெரியவில்லை. அவர் இளமையாக இருந்தார், அவளது நினைவில் உள்ள வருணனையை விட குறைவாக. ஆனால் அவரது கண்கள், அவள் கண்ணாடியில் தன்னை பார்க்கும் போது தான் பார்த்த கண்கள். வித்யா என்றார் அவர், குரல் நடுங்கியது. எனக்கு உங்களை தெரியாது என்றாள் அவள், குரல் கடினமாக, ஆனால் உள்ளே நடுங்கியது. அவர் அவளை உள்ளே அழைத்தார். அவர் பேசினார். வெறுமையான விளக்கங்கள். இளமை, தவறுகள், ஒரு பெரிய உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அவர் அழுதார். அவள் அழவில்லை. நீங்கள் எங்களை விட்டு வெளியேறினீர்கள். இப்போது நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள். ஏன்? நான் முதிர்ச்சியடைந்து விட்டேன். என் தவறுகளை உணர்கிறேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். மன்னிப்பு கேட்பது அம்மாவுக்கு, மௌனிக்கு. நான் செய்வேன். ஆனால் முதலில் நீ. அவள் எழுந்தாள். நான் வரவில்லை. இங்கே என் வாழ்க்கை, என் குடும்பம் உள்ளது. நீங்கள் அதை உடைக்க முடியாது. அவள் வெளியேறியபோது அவள் கண்கள் கூட நீரில் இல்லை. ஒரு விசித்திரமான வெற்றி உணர்வு இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அந்த வெற்றி உருகியது. சுந்தர் ஹாலில் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். அவர் புன்னகைத்தார். வித்யா, வா. நான் இன்று மதியம் நல்ல மிட்டாய் வாங்கினேன். உன் அம்மா சொல்ல மாட்டாள்.
அவர் அவளை தன் மகளாகவே கருதினார். எப்போதும் அவ்வாறே செய்தார். இந்த உண்மை, இந்த எளிய நிஜமான அன்பு அவளை அடித்தது. அவள் அறைக்குள் சென்று அழுதாள். மௌனி உள்ளே வந்தாள். தங்கை, என்ன விஷயம்? வித்யா கடிதத்தை காட்டினாள். மௌனியின் கண்கள் விரிந்தன. அவளும் தன் வாழ்க்கையில் ஒரு முறை தனது உண்மையான தந்தையை பற்றி கேட்டிருக்கிறாள். ஆனால் அது ஒரு தொலைதூர கதை போல் இருந்தது. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று மௌனி கேட்டாள். எனக்கு தெரியாது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். ஒரு இரகசியத்தின் எடை அவர்களை இணைத்தது மற்றும் பிரித்தது. வித்யா அதை சொல்ல முடியாது என்று முடிவு செய்தாள். அது ராதா மற்றும் சுந்தரை வலிக்கும். ஆனால் இரகசியங்கள் விஷம் போன்றவை. அவை உள்ளே கரைந்து எல்லாவற்றையும் மாசுபடுத்தும். ஒரு வாரம் கழித்து ராதா வித்யாவின் அறையை சுத்தம் செய்யும் போது கடிதத்தை கண்டாள். அது புத்தகங்களுக்கு இடையில் மறைக்கப்பட்டிருந்தது. அவள் அதை படித்தாள். அவளது உலகம் சுற்றியது. அவள் சுந்தரிடம் எதுவும் சொல்லவில்லை. மாறாக அவள் வித்யாவை தனியாக அழைத்தாள். அவர்கள் இருவரும் கூடத்தில் உட்கார்ந்தனர். கடிதம் அவர்களுக்கு இடையே மேஜையின் மீது இருந்தது. நீங்கள் அவரைச் சந்தித்தீர்களா என்று ராதா கேட்டாள். வித்யா தலையை அசைத்தாள், கண்கள் கீழே. நீ என்ன நினைக்கிறாய்? நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அம்மா என்றாள் வித்யா கண்ணீர் வடித்தாள். நீங்களும் அப்பாவும்தான் என் பெற்றோர். ராதாவின் உள்ளம் விரிந்தது. ஆனால் அவளது முகம் கண்டிப்பாக இருந்தது. அவர் உன் தந்தை வித்யா. அவர் பல தவறுகளைச் செய்தார். ஆனால் அவர் உன்னை பார்க்க விரும்புகிறார். அதை மறுக்க முடியாது. அவர் உங்களை காயப்படுத்தினார். ஆம், ஆனால் நான் காயம் முற்றிலும் ஆறிவிட்டது. நான் உன்னை பற்றி பேசுகிறேன். உனக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும். அது நிரப்பப்படவில்லை என்றால் நீ அவரை சந்திக்கலாம் அல்லது சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் அது உன் முடிவாக இருக்க வேண்டும். கோபத்தின் அடிப்படையில் அல்ல, பயத்தின் அடிப்படையில் அல்ல. வித்யா அதை சிந்தித்தாள். நான் அவரை மன்னிக்க முடியாது. மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை. புரிந்துகொள்வது போதும். புரிந்துகொள்வதற்காக நீ அவரை சந்திக்கலாம். பிறகு முடிவு செய்யலாம். வித்யா மீண்டும் சென்றாள். இந்த முறை மௌனியுடன். ராதாவின் வார்த்தைகள் அவளுடன் இருந்தன. அவர்களின் உண்மையான தந்தை இப்போது அதிகம் பேசவில்லை. அவர் அவர்களை பார்த்தார். அவர்களின் முகங்களில் தனது மரபணுவின் முத்திரையை பார்த்தார். உங்கள் அம்மா நல்லவள். அவள் உங்களை நன்றாக வளர்த்தாள். அவர் தனது புதிய வாழ்க்கையை பற்றி பேசினார். ஒரு சிறிய வணிகம். மறுமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு வெறுமை காலப்போக்கில் வளர்ந்தது. வித்யா எதுவும் உணரவில்லை. அன்போ கோபமோ இல்லை. ஒரு விசித்திரமான பரிதாபம் மட்டுமே. மௌனி கேட்டாள், ஏன் இப்போது வருகிறீர்கள்? அவர் பதில் சொன்னார், நான் வயதானேன். மரணத்திற்கு முன் சில விஷயங்களை சரிசெய்ய விரும்புகிறேன். வீட்டுக்கு திரும்பும் வழியில் வித்யா மௌனியிடம் கேட்டாள், நீ என்ன நினைக்கிறாய்? அவர் ஒரு வெற்று மனிதர். ஆனால் அவர் எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா வேறு இடத்தில் இருக்கிறார். நமக்கு சாக்லேட் வாங்கி கொண்டு வருகிறார். அந்த எளிமையான அறிக்கை வித்யாவுக்கு ஒளியை கொண்டு வந்தது. அவர்கள் வீட்டுக்குச் சென்றனர். சுந்தர் வாசலில் காத்திருந்தார், வழக்கம் போல். வாங்க குழந்தைகளே, நான் டோனா செய்து வைத்திருக்கிறேன். அவர் எப்போதும் செய்வதைப் போலவே செய்தார். அவர் அவர்களை எப்போதுமே அப்படி அழைப்பார். வித்யா முன்னே சென்று அவரை கட்டிப்பிடித்தாள். அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன விஷயம்? ஒன்றுமில்லை அப்பா. உங்களை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். சுந்தரின் கண்கள் நீரில் இருந்தன. அவர் தலையை அசைத்தார். சரி சரி, உள்ளே வாங்க, டோனா குளிர்ச்சியாக இருக்கிறது. ராதா கதவருகே நின்று கொண்டிருந்தாள், ஒரு புன்னகையுடன். கடிதம் ஒரு புயலை கொண்டு வந்தது. ஆனால் இந்த முறை அவர்களின் குடும்பத்தின் வேர்கள் ஆழமாக இருந்தன. அவை பெயர்த்து எறியப்படவில்லை. வித்யா தனது உண்மையான தந்தையுடன் தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் அவர் அவளுக்கு எழுதினார், ஒரு வருடத்திற்கு ஒருமுறை. அவள் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவள் அந்த கடிதங்களை அழிக்கவில்லை. அவை ஒரு அறிவியல் ஆய்வுக்குறிப்பு போல் அவள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திற்கான ஆவணமாக ஒரு பெட்டியில் இருந்தன. ஆண்டுகள் உருண்டோடின. வித்யா ஒரு மருத்துவரானாள், ஒரு தொலைதூர நகரில். மௌனி ஒரு கலை கல்லூரியில் சேர்ந்தாள், ஒரு புத்திசாலித்தனமான உணர்ச்சிமிக்க இளைஞனாக மாறினாள். ராதாவும் சுந்தரும் வீட்டில் தனியாக இருந்தனர். அவர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான, இனிமையான நதியாக மாறியது. சுந்தர் ஓய்வு பெற்றார். அவர் தோட்டத்தில் பூச்செடிகள் வளர்க்க ஆரம்பித்தார்.
ராதா இப்போது ஒரு சமூக சேவை குழுவில் சேர்ந்தார், வயதானவர்களுக்கு உணவு வழங்குவதில் உதவினார். ஆனால் ஒரு நாள் சுந்தர் வீட்டின் படிகளில் இருந்து கீழே விழுந்தார். ஒரு எலும்பு முறிவு அல்ல, ஆனால் ஒரு தழும்பு, ஒரு பயங்கரமான ஒன்று. மருத்துவமனையில் சோதனைகள் நடந்தன, முடிவுகள் வந்தன. அல்சைமர்ஸ். சொற்கள் ஒரு குளிர் காற்றைப் போல் அறைக்குள் நுழைந்தன. ராதா குன்றினாள், பிறகு நிமிர்ந்தாள். வித்யா இப்போது ஒரு மருத்துவர், அழுதாள். மௌனி அதிர்ஷ்டவசமாக பலமாக இருந்தாள். சுந்தர் முதலில் கேலி செய்தார். என்ன, நான் மறந்துவிடப் போகிறேன்? நான் ஏற்கனவே என் சாவியை இங்கே வைத்தேன் என்று மறந்துவிட்டேன். ஆனால் நோய் மனிதனை விட வலிமையானது. மெதுவாக சுந்தர் மறைந்தார். சில நாட்கள் அவர் தெளிவாக இருப்பார், முன்பு போலவே பேசுவார். பிற நாட்களில் அவர் தனது மகள்களை அடையாளம் காண மாட்டார். அவர் ராதாவை அம்மா என்று அழைப்பார், தனது செல்லப்பட்ட தாயை நினைவுபடுத்துவது போல். ராதா ஒரு பாறை போல் இருந்தாள். அவள் அவரை கவனித்தாள், குளிப்பாட்டினாள், உணவளித்தாள். அவர் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்பார், ராதா எங்கே? அவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு, இதோ நான், சுந்தர். இங்கே இருக்கிறேன். ஓ, நீ தான். நீ எப்போதும் இங்கே இருக்கிறாய், இல்லையா? ஆம், எப்போதும். ஒரு நாள் அவர் காணாமல் போனார். அவர் ஒரு நாள் முழுவதும் வெளியே சென்றார். ராதா பைத்தியம் போல் தேடினாள். கடைசியில் ஒரு போலீஸ் நிலையத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அவர் பழைய அவர்களது வீட்டிற்குச் சென்றிருக்கிறார், அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு விட்டு வெளியேறிய இடம். அது இப்போது இடிந்து போயிருந்தது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார், தெருவை வெறித்து பார்த்து கொண்டு. ராதா அவரை கொண்டு வந்தாள். காரில் அவர் மெதுவாகச் சொன்னார், நான் அந்த வெள்ளத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியவில்லை. மன்னிக்கவும். அவள் அவரது கையை பிடித்தாள். நீங்கள் செய்தீர்கள். நாங்கள் ஒருவரையொருவர் காப்பாற்றிக் கொண்டோம். அந்த இரவு வீட்டில் ராதா இடிந்தாள். அவள் பல வருடங்களாக அழவில்லை. இப்போது அவளது உடல் பழைய வெள்ளத்தின் அனைத்து அழுத்தத்தையும் வெளியேற்றியது. வித்யா மற்றும் மௌனி அவளைச் சுற்றி அமர்ந்தனர். இப்போது அவர்கள் தாயை தாங்கினர், அவர் அவர்களை வளர்த்தது போல். அம்மா, நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்றாள் வித்யா. நாங்கள் பழைய குடும்பம் இல்லை, நாங்கள் புதிய குடும்பம். அது வலிமையானது என்று மௌனி சேர்த்தாள். மறுநாள் ராதா மீண்டும் எழுந்தாள். அவள் ஒரு புத்தம் புதிய அர்த்தத்துடன் எழுந்தாள். சுந்தர் இன்னும் அவர்களுடன் இருந்தார். அவர் இன்னும் சுவாசிக்கிறார். அவரது கண்கள் இன்னும் ஒளியை பார்க்கின்றன, அவர் அதை அடையாளம் காணாவிட்டாலும் சரி. அவர்கள் ஒரு விழா ஏற்பாடு செய்தனர். சுந்தரின் 60வது பிறந்த நாள். வீடு பூக்கள் மற்றும் வண்ணங்களால் நிரப்பப்பட்டது. சுந்தர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார், ஒரு கிரீடம் அணிந்திருந்தார். அவர் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை, ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். வித்யா கிட்டார் வாசித்தாள். மௌனி ஒரு ஓவியத்தை வரைந்தாள், ஒரு குடும்பம் ஒரு சிறிய வீட்டின் முன் நின்று கொண்டு, ஒரு பெரிய மரத்தின் கீழ். ராதா பழைய ஆல்பத்தை எடுத்தாள். அவர் சுந்தரின் அருகில் அமர்ந்தாள். அவள் ஒவ்வொரு படத்தையும் காட்டினாள். இது நீங்கள், சுந்தர். இது எங்கள் திருமணம். இது வித்யாவின் முதல் படிப்பு. இது மௌனியின் பள்ளி நாடகம். சுந்தர் படங்களை பார்த்தார். அவரது கண்களில் ஒரு தெளிவு தோன்றியது. ஒரு புன்னகை, அழகாகவும் துயரமாகவும் அவரது உதடுகளில் தோன்றியது. அவர் ராதாவின் கையை தொட்டார். நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம், இல்லையா? அந்த தருணத்தில் நோய் இல்லை, மறதி இல்லை. ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் மட்டுமே இருந்தனர். அவர்களின் வாழ்க்கையின் காதல் கதையை மீண்டும் பார்க்கிறார்கள். ஆம், சுந்தர் என்றாள் ராதா. கண்ணீர் முத்துக்கள் அவள் கன்னங்களில் ஓடின. நாங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். இன்று சுந்தர் இல்லை. நோய் அவரது உடலை எடுத்துக்கொண்டது, ஆனால் அவரது கடைசி தருணங்கள் அமைதியாக இருந்தன, அவரது குடும்பத்தால் சூழப்பட்டு. ராதா தனியாக வாழ்கிறாள், ஆனால் தனியாக அல்ல. வித்யா திருமணம் செய்து கொண்டாள், ஒரு சிறிய குழந்தையை பெற்றெடுத்தாள். மௌனி ஒரு கலை ஆசிரியராகி அவளது நிறம் மற்றும் கற்பனையால் உலகை நிரப்புகிறாள். ஒரு நாள் மௌனியின் மகள் 5 வயதான ருக்மணி ஒரு கேள்வியை கேட்டாள். பாட்டி, குடும்பம் என்றால் என்ன? ராதா அவளை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றாள். சுந்தர் நடுத்த மரம் இப்போது பெரியதாகி குளிர்ந்த நிழலை தருகிறது. குடும்பம் இந்த மரம் போன்றது, குழந்தாய் என்றாள் ராதா. வேர்கள் நீரை தேடி ஆழமாகச் செல்கின்றன, புயலில் கூட. கிளைகள் உடைக்கப்படலாம், ஆனால் மரம் மீண்டும் வளரும்.
இலைகள் விழுகின்றன, ஆனால் புதியவை முளைக்கின்றன. இது எப்போதும் வளர்கிறது, எப்போதும் மாறுகிறது, ஆனால் அது ஒரே மரமாக இருக்கும். ருக்மணி மரத்தை பார்த்தாள். ஆனால் மரம் ஒருவரையொருவர் கட்டிக்கொள்ள முடியாது. ராதா சிரித்தாள். முடியும். அதன் வேர்கள் தரையில் கைகளைப் போல் ஒன்றிணைந்திருக்கின்றன. அதன் கிளைகள் ஒன்றுக்கொன்று பாதுகாப்பாக இருக்கும். அதன் இலைகள் காற்றில் ஒன்றாக சலசலக்கின்றன. அந்த இரவு குடும்பம் ஒன்று கூடியது. வித்யா, அவரது கணவர் மற்றும் குழந்தை. மௌனி மற்றும் அவரது கணவர். ராதா மையத்தில். அவர்கள் சாப்பிட்டார்கள், சிரித்தார்கள், கதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். சுந்தரின் கதைகள், புயலின் கதைகள், வாழ்க்கையின் கதைகள். ராதா சுற்றி பார்த்தாள். அவரது கண்களில் இளமையின் திருமணத்தின் படம் இப்போது வயதான பெண்ணின் புன்னகையுடன் மேலோட்டமாக இருந்தது. சத்தம், குழப்பம், அன்பு. குடும்பம் என்றால் என்ன? அது ஒரு வரலாற்றின் கதை அல்ல. அது ஒரு தொடர்ச்சியான கதை. அது ஒரு கட்டமைப்பு அல்ல. அது ஒரு சுவாசம். அது துன்பம் அல்ல. துன்பத்தில் கூட காணப்படும் வலிமை. அது நினைவுகள் அல்ல. மறந்து போன போதும் தொடரும் பாசம். அது இரத்தம் அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுகள். அது ஒரு பயணம் அல்ல, வீடு. ராதாவின் வீட்டில் ஒளி எரிந்து கொண்டிருந்தது. மரம் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தது. அதன் வேர்கள் ஆழமாக இருந்தன. அதன் கிளைகள் வானத்தை நோக்கி நீண்டிருந்தன. ஒரு இலை விழுந்தது, மெதுவாக சுழன்றது, பூமியை அடைந்தது. அங்கு அது வேர்களுக்கு ஊட்டமாக மாறும். மறுபடியும், மறுபடியும், மறுபடியும்.